ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோ என்னென்னா, கர்ப்பமாக இருக்கிற பெண்களை பற்றின வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. அது எப்படி சொல்கிறதுனா, அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணுங்கிற தேவை இல்லை. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு கர்ப்பமாக இருக்கிறவங்க எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறத சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். அதனால் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியல. அதனால் என்னோடய வீடியோ பார்த்து நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்க யூத் காலகட்டத்தில் நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள் தெரியல. ஒரு சில விஷயங்கள் தெரியும், ஒரு சில விஷயங்கள் தெரியாது. அடுத்தது இப்போ ஒரு பொண்ணு கர்ப்பமாக இருக்குன்னாவே, நாள் தாண்டி இருக்குன்னாவே உடனே ஒரு 1.5 மாதம் ஒரு 45 நாள் ஆன பிறகு உங்கள் ஏரியாவில் இருக்க நர்ஸுக்கிட்ட போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி நாள் தாண்டி இருக்கேன்னு சொன்னீங்கன்னா அவங்க செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்மாக இல்லையான்னு அவங்க சொல்லுவாங்க. கன்ஃபார்மாக இருந்தால் உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க பேரை பதிவு பண்ணிக்கிட்டு ஜிஹெச்சுக்கு போயிட்டு என்ட்ரி போட்டுட்டு வாங்க, செக்கப் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க சொன்ன மாதிரி செக்கப்பை முடிச்சுட்டு ஜிஹெச்சுக்கு போயிட்டு என்ட்ரி போட்டுட்டு ப்ரெஷர், சுகரு, உங்களுக்கு கர்ப்பமாக இருக்கிறவங்களது, அடுத்து கர்ப்பமாக இருக்கிற பெண்ணோட கணவரோட ப்ரெஷர், சுகர் எல்லாமே டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஏரியா நர்ஸுக்கிட்ட நீங்கள் சொல்லணும். சொல்லிவிட்டு அதே மாதிரி உங்கள் ஏரியா நர்ஸு தடுப்பூசி போட சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு பொண்ணு கர்ப்பமாக இருக்குன்னு தெரிஞ்சாவே முதல்ல அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு முதல்ல பண்ணுற விஷயம் தடுப்பூசி போடுறது தான். அதை முதல்ல நீங்கள் செய்யணும். தடுப்பூசி எதுக்கு போடுறாங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு ஒரு 45 நாள் தாண்டி அதுக்கப்புறம் 2 மாதம், ஒரு 2.25 மாதம் இருக்கிறப்ப என்ன ஆயிரும், குழந்த அபார்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துருக்கு. அப்போ அந்த மாதிரி அபார்ஷன் ஆகாமல், அபார்ஷன்னா கருக்கலைப்பு, கருச்சிதைவு, கரு வயிற்றில் நிற்காமல் திரும்ப நம்ம தலை குளிச்சுருவோம். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக அது கருமுட்டைக்கு ஒரு பாதுகாப்பு, கருச்சிதைவு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக தடுப்பூசி போடுவாங்க. நீங்கள் போட்டுக்கணும். அடுத்தது ப்ரெஷர், சுகர்லாம் செக் பண்ணுவாங்க. அடுத்தது ப்ளட் டெஸ்ட்டு பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா, நீங்கள் கர்ப்பமாக இருக்கையில் உங்களுக்கு ஓரளவு ரத்தம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கர்ப்பம்னு தெரிஞ்சாவே உங்களுக்கு, ஏன்னா முன்னாடி உங்களுக்கு மட்டும் தான் ரத்தம் தேவைப்பட்டுச்சு. இப்போ நீங்கள் கர்ப்பமாக இருக்கப்போ உங்கள் குழந்தைக்கும் அந்த ப்ளட்டு அதிகமாக தேவைப்படும். அப்போ ப்ளட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி ப்ளட்டு கம்மியாக இருக்குது, இந்த மாத்திரையெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க, இந்தந்த ரத்தம் ஊறக்கூடிய பொருளை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர்த்துக்கு உடம்புல சத்து இல்லாமல் இருப்பாங்க. அப்போ சத்து மாத்திரை எழுதி கொடுத்துருப்பாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்க, இப்போ இரும்புச்சத்து மாத்திரையெல்லாம் கொடுப்பாங்க. இரும்புச்சத்து மாத்திரையெல்லாம் கொடுக்குறப்ப அது ஒரு இரும்பு வாடை அடிக்குது, எனக்கு சாப்பிட்டாவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த மாத்திரையை எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. அப்படி நீங்கள் தூக்கி போடக்கூடாது. நீங்கள் மாத்திரையை தூக்கி போட்டிங்கன்னா அது உங்கள் குழந்தைய பாதிக்கும். உங்கள் குழந்தைய மட்டும் இல்லை, உங்களையும் பாதிக்கும்.
இரும்பு சத்து மாத்திரை எதுக்கு சாப்பிட்றோம்னா உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தாக இருக்கணும், எலும்பெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட குழந்தைக்கும் இரும்பு சத்து போகணும். இரும்பு சத்து இருந்தால் தான் அந்த குழந்தையோட எலும்பு வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்கும். அதை விட்டுட்டு எனக்கு மாத்திரை சாப்பிட பிடிக்கல, எனக்கு இந்த மாத்திரை வாடையே எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு நிறைய பெண்கள் வந்துட்டு தவிர்த்துடுவாங்க. அடுத்தது வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வெறும் வாமிட்டாக வரும். வாமிட்டாக வர்றப்ப நீங்கள் வந்துட்டு உங்கள் நர்ஸுக்கிட்ட சொன்னீங்கன்னா வாமிட்டுக்கு தகுந்தாப்புல மாத்திரை கொடுப்பாங்க. அந்த மாத்திரையும் போடுங்க. அது இல்லாமல் வாமிட் வந்தாலும் பரவாயில்ல, இரும்பு சத்து மாத்திரையை வந்து நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணும். இரும்புச்சத்து மாத்திரை, அடுத்து ரத்தம் ஊறக்கூடிய மாத்திரை எல்லாமே கொடுப்பாங்க. நீங்கள் தயவு செஞ்சு கர்ப்பமாக இருக்க பெண்கள் அவங்க கொடுக்குற மருந்து மாத்திரையை தவிர்க்காமல் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் உங்கள் குழந்தை நல்ல ஹெல்த்தாக ஆரோக்கியமாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்துட்டு நிறைய பெண்களுக்கு வந்து ரொம்ப சத்து வந்து குறைவாக இருக்கும். அப்படி இருக்கிற பெண்கள் என்ன பண்ணணுன்னா, அவங்க சொல்கிறது என்னென்ன சாப்பிட சொல்கிறாங்களோ அதை வந்துட்டு கரெக்டாக நீங்கள் வந்து சாப்பிடணும். நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு கெடுதல். அடுத்தது உங்கள் வயிற்றில் வளர்கிற குழந்தையும் ரொம்ப சத்து குறைபாடோட பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சத்தான பொருள் சாப்பிட்லேன்னா ஒன்று குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இருக்காது, இல்லைன்னா உடல் வளர்ச்சி இருக்காது, மற்ற மாதிரி உடம்பு வளர்ச்சியில் ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் அது உங்களோட குழந்தைய நீங்கள் 10 மாதம் சுமக்க போகிறீங்க. 10 மாதம் சுமந்து அதை பெற்று எடுக்க போகிறீங்க. அப்படி இருக்கிற குழந்தைய வந்துட்டு நம்ம வந்து நல்ல ஹெல்த்தாக ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்து வந்துட்டு நிறைய பேர் வந்து அலட்சியமாக விட்டுருவாங்க. அது பிறக்கட்டும், பிறந்து வந்ததுக்கப்புறம் நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு கவனிக்காமல் விட்டுருவாங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும், குழந்தை வந்து நிறைய குறைபாடோட பிறந்துட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு காசை வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணிக்கிட்டு எதுக்கு இந்த தேவை? அதனால் அது எதுக்கு பின்னாடி கஷ்டப்படுறத நம்ம முன்னாடியே என்ன பண்ணணும், நல்லா சத்தானதாக நம்ம வந்து சாப்பிடணும். சாப்பிட்டிங்கன்னா தான் உங்கள் குழந்தைக்கு வந்து உடலில் வந்து உடல் வளர்ச்சி, அடுத்தது மூளை வளர்ச்சி, கைகால் வளர்ச்சி, ஹார்ட் வளர்ச்சி, எல்லாம் கண் வளர்ச்சி எல்லாமே நல்லா ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருக்கும். முதல்ல இதை வந்துட்டு நான் சொன்ன இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து ப்ரெஷர் சுகர்லாம் இருக்கும். செக் பண்ணுறப்பே சொல்லிடுவாங்க, உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்குது, அப்போ வந்துட்டு நீங்கள் இதை சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதை வந்து தவிர்க்கணும். எதை சாப்பிட சொல்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். அதை விட்டுட்டு ஏன்னா அதை சாப்பிடக்கூடாதுங்க சொல்கிறாங்க, என்னை இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அது வந்து நாளைக்கு உங்களை பிரச்சனையில் கொண்டு போய் விடும். இப்போ சுகர் அதிகமாக இருக்கவங்கள வந்துட்டு அதிகம் வந்து சாப்பாடெலாம் சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி அதெல்லாம் அடுத்தடுத்து வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படி சொல்கிறப்ப நீங்கள் வந்து அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும். அதை விட்டுவிட்டு அவங்க சொல்கிறதுக்கு என்ன நம்ம என்ன செய்கிறதுனான்ட்டு நீங்கள் பாட்டுக்கு அடித்து நவுத்திக்கிட்டு போனீங்கன்னா உங்கள் உடம்புக்கு தான் பிரச்சனை. நாளைக்கு டெலிவரி டயத்தில் உடம்புல எதுவும் காயங்கள் ஆகும். அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு அந்த புண்ணெல்லாம் வந்து ஆறாது. அடுத்து வந்துட்டு ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கும் சொல்லுவாங்க. இதுவும் அடுத்து உள்ள வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி இருக்கிறவங்களும் என்ன பண்ண உப்பு காரத்தை வந்துட்டு கம்மி பண்ணிக்கணும். அதை விட்டுவிட்டு நான் சல்லு புல்லுன்னு தான் நான் சாப்பிடுவேன், எனக்கு சப்புன்னு இருந்தால் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ஏறிடும். ப்ரெஷர் ஏறிச்சுன்னா அடுத்து வந்துட்டு உங்களால் வந்துட்டு நல்லா அது ப்ரெஷர் டயத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப புத்திமுட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கும் பாதிப்பாகும். அடுத்தது வயிற்றில் இருக்க குழந்தைக்கும் பாதிப்பு வரும். அடுத்து இல்லாமல் நார்மல் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா நார்மல் ப்ரெஷர் ஆகிறது வந்து ரொம்ப கம்மி, சிசேரியன் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் வரும். அதனால்
கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் வந்து இந்த நிலைமைக்கு தயவு செஞ்சு கொண்டு போகாதீங்க. ஃபஸ்ட்டு கர்ப்பம்னு தெரிஞ்சாலே நீங்கள் போயிட்டு உங்கள் நர்ஸை பார்க்குறப்போ உங்கள் நர்ஸ் வந்துட்டு உங்கள் உடம்ப செக் பண்ணிவிட்டு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத வந்து அவங்க சொல்லுவாங்க. சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் கடைபிடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹெல்த்தான நல்ல ஆரோக்கியமான குழந்த உங்கள் கையில் கிடைக்கும். இதுக்கு நான் கேரண்டி. நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடித்திருக்கும். என்னோடய வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை உங்கள் வீட்டில் யாரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கர்ப்பமாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் சொன்ன கருத்தில் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்தால் வந்து கமெண்டில் சொன்னீங்கன்னா நான் உங்கள் கமெண்டை பார்த்துட்டு உங்களுக்கு திரும்ப பதில் கொடுக்க நான் தயாராக இருக்கேன். அதனால் என்னோடய வீடியோ பார்த்துட்டு வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்துள்ள நல்ல நல்ல விஷயங்களில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.